அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மை விட்டு பிரிந்த நபரை நம்மக்கிட்ட எப்படி திரும்ப வரவழைக்கிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணீர் நடமாடி கொண்டு இருப்பாங்க. அல்லது அவங்க கணவன் மனைவி பிரச்சனை, கணவர் மனைவி விட்டு பிரிந்து போயிட்டாலோ அல்லது மனைவி கணவனை விட்டு பிரிந்து போயிட்டாலோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க அம்மா இருக்கிற இடத்துல வேறு எங்கேயாவது இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா பிரிந்து போன நபர் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் அவசரப்படுவாங்க. ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் அவசரப்படுறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அது தூரம் நின்று பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க படுற கஷ்டம், அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், நம்பி ஏமாற்றப்பட்டவங்க படுற அவசரம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான நபர்கள் நான் கொடுக்க போகிற இந்த வசிமுறையை கையாண்டு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நிச்சயமாக திரும்ப வருவாங்க. குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட ஒரு கால் ஆச்சும் பண்ணி பேசுவாங்க, இல்லது மெசேஜ் ஆச்சும் பண்ணுவாங்க. இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா. அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கங்கிற கவலையை விட்டுருங்க. இந்த வசியமுறையை நீங்கள் கையாளுங்க. இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 30 வினாடிகள் வேலை தான், அதுக்கு மேலெல்லாம் ஆகாது. ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர், யூஸ் பண்ணாத பேப்பர், அழுகப்படியாத பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் இப்போ வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை அதில் வரையணும். நீங்கள் வரைஞ்சி முடித்த அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுருங்க. நிச்சயமாக உங்களுக்கு 3 நாட்கள்லேருந்து 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த மனதில் இருக்கிற அந்த பாரம், அந்த கவலை இறங்கிடும். மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம். காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனை எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அந்த பேனாவை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த எந்திரத்தை நீங்கள் அதில் வரைங்க. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. அதுக்கு நடுவில் ஒரு 2 கோடு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இங்கே 531 போடுங்க. இங்கே 521 போடுங்க. இங்கே 921 போடுங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச அப்புறம் இங்கே ஐன்ங்கிற அரபி எழுத்து இப்படி போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போதும். 2 கட்டங்களில் நீங்கள் போடணும். இந்த மாதிரி ஐன்ங்கிற எழுத்து போட்டுக்கோங்க. இந்த 4 கட்டங்கள் காலியாக இருக்கும். இந்த 4 கட்டங்கள் காலியாக இருக்கும். இதை அப்படியே விட்டுறணும். முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டியது உங்கள் பெயர் இங்கே முதல்ல போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே காணாமல் போன நபர், உங்களை விட்டு பிரிந்த நபர், எங்கே இருக்காருன்னு தெரியாத நபர், ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய பெயர் போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. ஒரு சிலர் இந்த அம்மா பேர் தெரியாமலே பழகிருப்பாங்க. இந்த லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா பேர் தெரியலையே என்னடா பண்ணது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஒரு சிலருக்கு அப்பா பேர் தெரிஞ்சிருக்கும், அப்பா பேர் போடலாம், ஒன்றும் தவறே கிடையாது. 2 பேரோட பேரும் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதி பண்ணுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுக்கோங்க. சின்னதாக இப்படி ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து டேப் நல்லா சுற்றிடுங்க. நல்லா பக்கமும் டேப் அல்லது நூலால் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை பெரிய கல்லு கீழே, பாரமான பொருள் கீழே வச்சிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு அன்றே பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம்.
அப்படி இல்லைன்னாக்கா ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இது நிச்சயமாக நடக்கும். முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.